வேட்பாளர் வைப்பு தொகையை வாக்காளர்களிடம் ஆன்லைனில் பிச்சை கேட்கும் சுயேட்சை வேட்பாளர். ஏற்கனவே வீதி வீதியாக கையேந்திய நிலையில நவீன காலத்துக்கேற்ப ஆன்லைன் பிச்சை கேட்டு அரியலூர் வாக்காளர்களை திரும்பி பார்க்க வைத்த பலே ஐடியா தான் இது. அரியலூர் மாவட்டம் கீழக்காவாட்டாங்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் சண்முகசுந்தரம். பட்டதாரியான இவரு தற்போது விவசாய தொழிலில் ஈடுபட்டு வராரு. சமூக ஆர்வலராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து அவ்வப்போது போராட்டங்களில் ஈடுபட்டு வராரு. நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு வருகின்ற 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில அரியலூர் சட்டமன்ற தொகுதியில மக்களாட்சி கூட்டமைப்பு சார்பில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்க இருக்கிறாரு சண்முகசுந்தரம். இதற்காக அரியலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதியில் ஒவ்வொரு கடைகளிலும் ஏறி இறங்கிய சண்முகசுந்தரம் வேட்பாளர் வைப்பு தொகையாக தான் செலுத்த தேவையான ரூபாய் 10,000 பொதுமக்களிடம் பிச்சை கேட்டு வந்தார். பொதுமக்கள் கடை உரிமையாளர்களிடம் ₹1 முதல் உங்கள் விருப்பம் போல் பிச்சை போடுங்கள் என கேட்பதுடன் தனக்கு பேனாமுனை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டு தனது பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள தொடங்கியிருந்தார் விவசாயி சண்முகசுந்தரம். இந்த நிலையில தற்போது நவீன காலத்திற்கு ஏற்ப ஆன்லைன் முறைகள் பிச்சை எடுங்கள் என கேட்டு தனது பரப்புரையை தொடங்கிய சண்முகசுந்தரம் முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் தனது வங்கி கணக்கு எண்ணை பகிர்ந்து அதில் தனது வேட்பாளர் வைப்பு தொகைக்கான பணத்தை பிச்சையாக எடுங்கள் என கேட்டு பதிவிட்டிருப்பது பலரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. தனது வங்கி கணக்கு எண், IFSC கோட் விவரங்கள், லேமினேஷன் செய்த அட்டையுடன் சாலையில் வலம் வருவது காண்போரின் கவனத்தை பெற்றிருக்கு. அரியலூர் தொகுதியில மக்கள் பாத்தீங்கன்னா 79 ஆண்டுகளாச்சு இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு. இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த நாடு இந்த அரியலூர் தொகுதி வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா அப்படின்னா இல்லங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதனால நம்ம மதிமுகம் சேனல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்து நீங்க ஒளிபரப்பு பண்ணியிருந்தீங்க. அப்ப நான் மடிப்பிச்சை ஒவ்வொரு கடையாவும் பொதுமக்கள்கிட்ட ஒவ்வொரு திட்டத்தையும் போய் டெபாசிட் MLAவுக்கு ஒரு 10,000 கட்ட வேண்டி இருக்குது. அதனால ₹1 கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ பெரிய ஆதரவு கொடுத்து மக்கள் எல்லாமே பங்களிப்பு கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணிருக்கோம், நேற்றுக்கு வேட்பாளருடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னாங்க. வேட்பாளருடைய அக்கௌண்ட் இந்தியன் வங்கியில நான் ஓபன் பண்ணிருக்கிறேன். அதன் மூலமா ஆன்லைன்லயும் பிச்சை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் நான் இப்ப அந்த எண்ணை பதிவிட்டு இதுல பிச்சை போடுங்க, ₹1 பங்களிப்பு கொடுங்க. பிச்சைங்கிறத நான் பங்களிப்பு, அதுதான் மக்கள் சொல்றாங்க பங்களிப்புன்னு, நான் பிச்சைன்னு சொல்றேன்.